ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிக் சாரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாக வீடியோ போடல. அதுக்கு காரணம் மை ஹெல்த் இஷ்யூ தான். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஐடிஜி ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகிங்க. ஸோ இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புதுசாக இந்த ஏஞ்சலிக் பேண்ட் தான் வந்திருக்கு. இது ரொம்ப நாளாக வரும்னு எதிர்பார்த்து இன்றைக்கி தான் வந்திருக்கு. அதுவும் யூனிவர்சல் டோக்கனில் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பேண்ட்டை தான் எடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னா மெயின் பேண்ட்டு, அதுக்கப்புறம் க்ரீனு, ரெட்டு இருக்குது. பொப்பு இதில் வந்து நமக்கு ரெட்டு தான் நம்ம டார்கெட்டு. நம்ம எடுக்க போகிற பேண்ட் வந்து ரெட்டு தான். ஸோ இப்போ நம்மகிட்ட கொஞ்சம் ஃப்ரீ வவுச்சர் இருக்குது, ரிங் வவுச்சரு. அதான் ஸ்பின் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்பின் போட்டேன். ஒரு வவுச்சருக்கு ஒரு ஸ்பின் இப்படிலாம் கொடுத்தா வேலைக்கு ஆகுது. நம்மக்கிட்ட 16 டோக்கன் தான் இருக்குது. ஸோ ஏதாவது ட்ரிக் பண்ணி தான் நம்ம எடுத்தாகணும். ஸோ கோல்டு ராயில் ஒரு ஸ்பின்னும் வெப்பன் ராயில் ஒரு ஸ்பின்னும் பண்ணிவிட்டு நம்ம இப்போ போகிறோம். ஸோ நமக்கு லக்கு கடந்த எந்த ஈவெண்ட்டுமாகவே இல்லை. இந்த ஈவெண்ட்லேயும் நமக்கு லக்கு இருக்குல்ல. ஸோ இதுலேயாவது லக்கு இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஸ்பின் பண்ணுவோம். நம்மக்கிட்ட கரெக்டாக ஒரு 1000 டைமண்ட் இருக்குது. எடுத்துடலான்னு நம்புகிறேன். நம்ம டார்கெட் அந்த ரெட்டு தான். ரெட்டை எப்படியாவது எடுத்தாகணும். ஸோ ஒரு சிங்கிள் ஸ்பின் பண்ணுவோம். அவ்வளோட்டு ஓகே பண்ணிட்டு போடு. ரெண்டு பரவாயில்ல வேண்டாம். நமக்கு இது டோக்கன்ஸ் கொஞ்சம் நிறைய தராங்க அந்த ஈவெண்ட்டில். அது ஒன்றும் இல்லை தான், நல்ல ஈவெண்ட்டுக்காக விளாட்றது தான், வேறு இல்லை. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒரு லைக் தான் நம்ம சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதேமாரி நிறைய சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிங்க. கொடுக்க மாட்டானோ ஃபேம் 41 டோக்கன் இருக்குது. இவங்க ஏதாவது ஒரு ட்ரிக்கு போடும். இது க்ரீன் வந்து கேர்ளுக்கு, அடுத்து பர்பிள் கேர்ள் பண்டில். ஓகே, எக்ஸ்சேஞ்சில் வேறு எதாவது இருக்கா? இல்லை, பர்பிள் இது 200 டோக்கன் கேட்குறாங்க. இது ஓகே, வேறு ஏதாவது ட்ரிக் இருக்கான்னு பார்த்து போட்டு வரும். ஓகே ஃபேம், நான் கிளியர் கேட்ச் போட்டு வந்துட்டேன். அது காமிக்க முடியல, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கட் ஆகிட்டு. ஸோ கிளியர் கேட்ச் போட்டு மறுபடியும் இப்போ ஸ்பின் பண்ணிருக்கேன். 390 டீமெண்டு. காலங்காத்தால் என்னடா இப்படி கத்த விட்றீங்க? கொடுக்க மாட்டானோ ஃபேம், கொடுக்க மாட்டானோ. மறுபடியும் 90 இந்த வச்சு லக்குங்கிறது சுத்தமாக இல்லை ஃபேம். என்னடா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ 400 டைமண்ட் காலியாகிட்டு ஃபேம். இது எடுக்க முடியுமா? கொடுத்துருங்கடா. டே எனக்கு எதுவும் வேணாண்டா, அந்த ரெட் பேண்ட் மட்டும் கொடுத்துருங்கடா. எதுவுமே வேணாம், அந்த ரெட் பேண்ட் மட்டும். ஈவெண்ட்டுக்கு நான் வந்ததே இந்த ரெட் பேண்ட்டுக்காக தான் ஃபேம். இந்த ரெட் பேண்ட் தான் நம்ம டார்கெட். இது எப்படியாவது எடுத்தாகணும். ஓகே ஃபேம். இப்போ ரீசெண்டாக இருக்கிற சுஜிட்ஸு கைஸுங்க உங்களுக்கு அப்டேட் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் ரொம்ப நாள் கழிச்சு ப்ளே பண்ணுறேன். இப்போ தான் எல்லாமே பார்க்குறேன். ஸோ இடையில வீடியோ போடலாம் தான் ட்ரை பண்ணேன், பட் முடியல. இப்போ மறுபடியும் 90 டீமெண்ட் போட்டேன். கொடுக்க மாட்டானோ ஃபேன், கொடுக்க மாட்டாங்களே. எடை அது 10 இருக்குது. அந்த பக்கம்லாம் போவாதடா. அந்த 10 இருக்குது பாருங்க. நாங்கள் அதை கொடுங்கடா. இந்த ரெட்டு தான் என் கண்ணை உறுத்துது. நம்ம ஷூக்கும் நம்ம பண்டலுக்கும் பக்காவாக செட் ஆகுது. ஸோ நீங்கள் யாராவது இந்த ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணி உங்களுக்கு எத்தனை டைமண்டில் கிடச்சிதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்காவது கொடுத்தாங்க கரீனா, இல்லை உங்களுக்கும் இதுன்றாங்க நான். ஸோ மேக்ஸிமம் யாரும் ஸ்பின் பண்ணாதீங்க. ஒரு வேளை பண்ணிங்கன்னா எத்தனை டைமில் கொடுத்தாங்கன்னு கரெக்ட் சொல்லுங்கள். பேசிக்கிட்டே இருக்கப்போ நம்மகிட்ட 700 டைமண்ட் காலியாகிட்டு ஃபேம். 650 டைமண்ட் காலியாகிட்டு பேசிக்கிட்டே இருக்க கேப்பில். ஸோ இன்னொரு 300 டைமண்ட் தான் இருக்குது. கொடுப்பானா? ஐயோ கொடுத்துட்டா ஃபேம். ஆனால் க்ரீன் கலரை கொடுத்துருக்கான் ஃபேம். இது என்னத்துக்கு? நம்ம கேட்டது ரெட்டு கரீனா, கேட்டதுக்கு அந்த ரெட்டு கொடுத்தா என்ன வேண்டா? அதை விடுங்க. நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஐடிஜி ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகிங்க. கூடிய சீக்கிரம் நிறைய கிவ் அவேஸ்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலி ஜாயின் பண்ணிங்க. ஸோ க்ரீன் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு அந்த ரெட்டு தான் வேணும். கொடுத்துருங்க. வாய்ப்பே இல்லைங்கிறான் ஃபேன். ஓகே, இப்போ நமக்கு ஃபைனல் ஸ்பின் வந்துட்டோம். ஸோ ஏதாவது மந்திரம் சொல்லுவோம்.
அண்டா காக்கசம் அபூகா ஹுக்கும் திறந்துடு சீசே. இதுதான் கடைசி ஃபைனல் 5 ஸ்பின். துமில் டமால் போடு போடு போடு. கொடுத்துறானா கொடுக்கல ஃபேம். ஸோ கொடுக்க மாட்டான் கடைசி வரைக்கும். அந்த சரி இன்னும் மெம்பர்ஷிப் கிளைம் பண்ணலையா? கிளைம் பண்ணிட்டு வரும். ஸோ அப்போனா இதான் நம்ம கடைசி ஸ்பின்னு. ஸோ ஸ்பின் பண்ணுவோம். கடவுளே கொடுத்துட சொல்லிடுங்க. டிஷ்யூம் ஓகே ஃபேன். நமக்கு இந்த பேண்ட்டை எடுக்க முடியல, பட் க்ரீன் பேண்ட் எடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோட பார்ட் 2 வேணால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இந்த ரெட் பேண்ட்டை எடுத்து வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரீ ஃபயரில் எல்லா ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ வாங்க அந்த பேண்ட்டை பார்ப்போம். ஓகே பரவாயில்ல, க்ரீன் நல்லா தான் இருக்குது. இங்கே காணோம் எங்கடா அது? அந்த இருக்குது நல்லா தான் இருக்குது. ஓகே உங்களுக்கு அந்த ரெட் ஏஞ்சல் பேண்ட் எடுத்து வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள். மறக்காமல் பார்ட் 2 மேக் பண்ணி போட்டுடுறேன். ஸோ நீங்கள் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஐடிஜி ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகிங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்னா ஒரு மோட்டிவேஷன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃபேம்.